சென்னை மயிலாப்பூர் பகுதிக்கு சென்று சுற்றி பார்க்க வேண்டிய 10 முக்கியமான சுற்றுலா தலங்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். 10வதாக செம்மொழி பூங்கா. மயிலாப்பூருக்கு மிக அருகில் கதீட்ரல் சாலையில் அமைந்துள்ள 8 ஏக்கர் பரப்பிலான தாவரவியல் பூங்காவாகும். மேலும் 500க்கும் மேற்பட்ட அபூர்வ வகை தாவரங்கள், நீர்வீழ்ச்சிகள், மூலிகை தோட்டங்கள் மற்றும் அழகிய விளக்குகள் அமைக்கப்பட்ட நடைபாதைகள் கொண்ட இயற்கை எழில் கொஞ்சும் இடமாகும். 9வதாக மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப். மயிலாப்பூரின் கலை மற்றும் கலாச்சாரத்தின் மையமாக விளங்கும் நாடக மற்றும் இசை அரங்கமாகும். இந்த இடத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், மார்கழி இசை விழா காலத்தில் கர்நாடக இசை, பரதநாட்டியம் மற்றும் தமிழ் நாடக நிகழ்ச்சிகள் இங்கு விமர்சையாக நடைபெறுகின்றன. 8வதாக மயிலாப்பூர் சீரடி சாய்பாபா திருக்கோவில். 1940ஆம் ஆண்டுகளில் நரசிம்ம சுவாமிகளால் நிறுவப்பட்ட இந்த திருக்கோயில் இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற சாய்பாபா கோயில்களில் ஒன்றாகும். வியாழக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் கூடி வழிபாடு செய்யும் இக்கோவிலில் ஆன்மீக அமைதியும் அமைதியான சூழலையும் தருகிறது. 7வதாக விவேகானந்தர் இல்லம். மெரினா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இந்த வடிவியல் வடிவ கட்டிடம் 1897ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் சென்னை வந்தபோது தங்கிய இடமாகும். இந்த இடத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், தற்போது இங்கு சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறு, இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் 3D காட்சி அரங்குகள் கொண்ட அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருகிறது. 6வதாக லஸ் மாதா தேவாலயம். கிபி 1516ஆம் ஆண்டில் போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான தேவாலயமாகும். சுமார் 500 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்று பின்னணி கொண்ட இந்த தேவாலயம் அதன் பழமையான போர்த்துகீசிய கட்டிடக்கலை மற்றும் தங்க நிற அலங்கார பலிபீடத்திற்காக புகழ்பெற்றது. 5வதாக நாகேஸ்வர ராவ் பூங்கா. லஸ் பகுதியில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்கா பசுமை நிறைந்த மரங்கள், நடைபயிற்சி பாதைகள் மற்றும் விளையாட்டு பகுதிகளுடன் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் காலை மற்றும் மாலை வேளைகளில் ரிலாக்ஸ் செய்யவும் அமைதியான சூழலில் நேரம் செலவிடவும் ஏற்ற இடமாகும். 4வதாக ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் ராமகிருஷ்ண மடம் இதுவாகும். மிகவும் அமைதியான மரங்கள் சூழ்ந்த இயற்கை சூழலில் அமைந்துள்ள இந்த ஆன்மீக மையம் தியானம் செய்வதற்கு சிறந்த இடமாகும். 3வதாக சென்னை கலங்கரை விளக்கம். மெரினா கடற்கரை சாலையின் மயிலாப்பூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த கலங்கரை விளக்கம் பார்வையாளர்கள் மேலே சென்று நகரத்தையும் கடலையும் பார்வையிட மின்தூக்கி வசதி கொண்ட இந்தியாவின் ஒரே கலங்கரை விளக்கமாகும். இதன் உச்சிக்கு சென்றால் வங்காள விரிகுடா கடல் மற்றும் சென்னை நகரத்தின் அழகிய காட்சிகளை காணலாம். 2வதாக சாந்தோம் கேதட்ரல் பாசிலிகா. போர்த்துகீசியர்களால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 19ஆம் நூற்றாண்டில் நவதாதிக்க பாணியில் சீரமைக்கப்பட்ட பிரம்மாண்ட கத்தோலிக்க பேராலயமாகும். இந்த இடத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமையரின் கல்லறை அமைந்திருக்கும் உலகிலேயே மிகவும் அரிதான 3 பேராலயங்களில் இதுவும் ஒன்றாகும். இதன் கீழ்தளத்தில் அருங்காட்சியகம் ஒன்று அமைந்துள்ளது. 1வதாக அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில். மயிலாப்பூரின் அடையாளம் என கருதப்படும் இக்கோவில் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமை வாய்ந்த திராவிட கட்டிடக்கலைக்கு சான்றாகும். சுமார் 120 அடி உயர கம்பீரமான ராஜகோபுரமும் அழகிய திருக்குளமும் இதன் அழகை கூட்டுகின்றன. இந்த இடத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், 63 திருவிழா மற்றும் பங்குனி பெருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு கூடுகின்றனர்.